பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற தலைப்பிலே ஆவியானவர் வார்த்தை பேசுவாராக. ஆதியாகமம் 22:12 கர்த்தருடைய தூதனாகின்றவர் வானத்திலிருந்து அபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன். அவர் தேவனும் அவர்கள் வானத்திலிருந்து அபிரகாமை கூப்பிடுகிறார். அபிரகாமை தூதனை கொண்டு கொடுக்கிறார். அவங்களோட அடியேங்கிறார். அதே போல் இன்றைக்கி 7 கணத்துள்ள ஒரு ஆத்மாக்களும் ஆண்டுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய மகன்களையும் அபிரகாமை கூப்பிட்டது போல இன்றில்லை என்றுமே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை யாரும் மறைத்து போக வேண்டாம். பேர் சொல்லி கூடுவார், தட்டி எழுப்பி கூடுவார், சொப்பனத்தில் இடைவிட்டு கூடுவார், தசத்தை இடைவிட்டுக்குவார், வசனத்தை இடைவிட்டுவார். இதான் அவருடைய செயல் என்பதை பார்க்க. அப்போது கர்த்தர் வாழ்த்து அபிரகாமே அவன் இதோ அடியேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான்? இதோ அடியேன் என்றான். அவர் உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றை செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படு என்று இப்போது அறிந்துகின்றான். தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படைந்து ஒப்புக்கொடுத்து பலி செலுத்துக்கு கட்டையில் வச்சுட்டான். ஆனால் என்ன சொன்னாரோ கீழ்ப்பந்து ஒப்பு கொடுத்தான். அப்போ தான் அவர் பிள்ளையாண்ட மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்தன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். அப்புறம் தேவன் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அவன் நிகழ்ச்சியை உலகந்து பார்க்குறோம். அவங்க தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மகளாக தாய் தாப்பனாக இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிறவர்களெல்லாம் என்ற ஆலயத்து போனால் சரி, வெளியே விசேஷ கூடுகி போனால் சரி, உறவினருக்கு போனாலும் சாட்சியாக நிருபமாக இருப்பாங்க. அந்த வாயிலிருந்து ஒரு எழுத்த ஒரு வார்த்தை ஆண்டு துக்கப்படாதபடி அவளை காத்து கொள்வாங்க. அந்த எங்கே போனாலும் சாட்சி இருப்பாங்க. அது வாழ்ந்து கொடுக்கிற வார்த்தைகள்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கும். ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை துக்கப்படக்கூடிய அதான் கயத்து பயக்கூடிய மகள் வர அப்புறம் சொன்னான். என்ன செய்கிறான்? ஆண்டு சொன்னபடி செய்தான். அப்போ தான் அவனுக்கு பலி கொடுக்க நினைக்க போகுதான், கையவும் போகுதான். அப்புறம் அவனுடைய தேவை பேசுகிறான். அவனுக்கு அது ஒன்றும் செய்யாதே என்று சொல்கிறார். அப்போ தான் ஆண்டு தேவன் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி கொடுக்கிறார். இதில் 1வது அதிகாரம் 20-21 பார்ப்பது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்போ பார்வோன் பிறகு ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் வைக்கவும் தனங்கள் எல்லாம் கடலிட்டான். ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்க முடியாது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினால அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்தாராம். மருத்துவ தேவனுக்கு பயந்ததினாலே உடைய குடும்பங்கள் தலைக்க செய்தார். ஆர்வம் பிறகு ஆண் பிள்ளைகள் எல்லாம் அதிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் வைக்கவும் தன் எஜமான்கள் கட்டளிட்டான். தேவன் 20வது வருஷத்திலே தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தனங்கள் பெருகி விதியும் வளர்த்து போனார்கள், தேவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லுகிறது. அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது எங்கே 128 1-4 வருஷத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாய்க்கவானான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய்.
ஒரு பாக்கியமும் நம்மிடு கர்த்தர் பயப்படுகிற அது மகளாக இருக்கலாம். இவன் கையும் பிரயாசம் சாப்பிட்றாரு. கர்த்தர் பயப்படாதது தான் கையும் பிரயாசம் விருத்தி அடையாது. பட்டு போன மரம் செடி கொடிப்பில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பயப்படுகிறவர்கள் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். உன் மனைவி இத்தாறுகளை கண்ணீர் திராட்சை கொடி போல் இருப்பார். பகுதி மனுஷன் மனைவி கண்ணீர் தரம் திராட்சை கொடி போல் இருப்பார். யார் கர்த்தருக்கு பயப்படுகிற அதனுடைய மனைவி அறிய தரும் திராட்சை கொடி இருப்பார். உன் பிள்ளைகள் சுற்றிலும் ஒலிவு மர கண்டு போல் இருப்பார். என்றால் கர்த்தர் பயவுடைய பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகள் போல் இருப்பார்களாம். பயப்பர்கள் இதோ கர்த்தர் பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படுவான். எப்படி ஆசிரியர்னா 120 4 வருஷம் பிரகாரம் பயந்து ஒரு வழி நடக்கியவனு பாய்க்கவான். உன் கையில் பிறகு சாப்பிடுவாய். உனக்கு பாய்க்கும் நம் அறிவோம். தனி திராட்சை கொண்டு இருப்பார். பிள்ளைகள் பசுத்திலும் ஒரு பேர் கண்டு இருப்பார்கள். பார்க்கிற மாதிரி இவ்விதமாக ஆசிரியப்படுவான். இப்போ இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இருக்குது. ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படணும். துணிகரமாக நீ பேசுவார்கள் என்றால் பேசுவார் துணிகரம். அடுத்தவங்க மனவேதனைப்படும்படி துன்பப்படும்படி கலங்கும்படி கதறும்படி பேசக்கூடாது. தான் துணிகரம். ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டவர்கள் ஆலயத்தின் தான் துணிகரமாக பேசுவாங்க. வெளியே வந்தால் பேசுவாங்க. ஃபங்க்ஷனில் பேசுவாங்க. சண்டை போடுவாங்க. அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அப்படி நான் எவ்வளோ சமங்களை பார்க்குறேன். ஆனால் கையில் வேதம் தான். ஆலயத்துக்கு போகும்போது தராங்க. பசுத்தாவியில் நிரம்பி அது பசுத்தாவி இப்படி அது பசுத்தாவின்னு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பயந்தால் தான் பசுத்தாவிலே அவர்கள் நிரப்புவார். அது அவனுக்கு பொல்லாதாவி அசுத்தாவி தான் நான் சொல்லுவேன். அப்படி அவைகளிலிருந்து என்றால் வீடுகளிலிருந்து விசுவாசிகளுக்கு விதமாக ஊழியக்காரர்கள் துண்டிகரமாக பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். அறியாமல் பேசுகிறாங்க. எத்தனை பேரும் அப்படி பேசி இப்போ இல்லை. அதனால் கர்த்தருக்கு பயம் இருக்கணும். ஆலயத்துக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அடுத்தவங்கள குற்றப்படுத்தி குறப்படுத்தி பொல்லாத ஆவி அது எப்பவுமே பொல்லாத ஆவி தான் அது பேசும். குற்றப்படுத்தி பேசும். ஒரு ஆளுக்கு அஸ்தாவி இருந்தால் என்ன செய்யும்? குற்றப்படுத்தி பேசும். அது அப்படி அல்ல. பசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணுறீங்க உடனே அப்போ குற்றப்படுத்தினா ஒரு பொல்லாவி தானே, அசுத்தாவி தானே, பசுத்தாவி இல்லையே. இங்கே யாரை குற்றப்படுத்த தொடங்கினாலும் அபிஷேகம் அப்போதே பசுத்தாவி போயிடுவா. நீ காலிட்டப்பா தான். இதை நிச்சயமாக சொல்கிறேன். அதுக்கு வேத வசனம் எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அதை அவங்க சொல்கிறேன். அதெல்லாம் அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகனாக சாட்சியாக நிருபமாக வேத வசன பிரகாரம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக சங்கீதம் 127 4 வசனங்களும் உறுதிப்படுத்தப்படும், நிறைவேறிட்டு. இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அத்தை 35 என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோட்டம் முதல் அதே போல் வெளிக்கட்டு வந்து தீக்கத்து உறவு நடந்தது. கர்த்தரா வந்து என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோட்டம் முதல் வரை போல் வெளிக்கட்டு வந்து வரைக்கும் அடர்ந்தது. இந்த வசனத்தை கொண்டு பேசும். அநேக மருத்துவர்களுக்கு உலகத்திலே கஷ்டம் வரப்போகுது. அதை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஆட்சி இருந்தாலும் கஷ்டங்கள் வரும், அதையும் பார்ப்பீங்க. பிரயாணம் பண்ணுறவர்கள் கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். லட்சக்கணக்கான மக்களுக்கு கஷ்டம் ஒரு பயில வருது. விஷப்பூச்சி கடிப்பது போல் அநேக வண்டுகள் கடித்து மதிக்க இருக்கிறார்கள். செய்வன ஆவிகள், வஞ்சனை ஆவிகள், தில்லிசூன்ய ஆவிகள் முற்றிலும் அழிந்து போயிடும். ஒரு வாகனத்தை ஓட்டுகிறோம் யுகத்தில் மறிக்கதை காட்டுக்கிறார். தோல் போட்டு போன தோல் போட்ட ஒவ்வொருவரும் அதை அந்த ஒன்றும் அடுத்த ஆத்மாவில் வஞ்சித்து ஏமாற்றி
அவருடைய பணத்தை பொருளை வஞ்சிக்கிறதுக்கு தான் கஷ்டம் வரப்போகுது. அதுதான் நான் அவங்க ஆவியான் சொல்லிவிட்டார். குளம் தண்ணீரை குடிப்பது போல் ஒரு குடம் தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆவி இருக்குது வயிற்றுக்குள்ளே, அது தண்ணியே குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஆவி. இந்த ஆவி பண்ணுவோன்னா தேவனுடைய பிரசன்னம் வல்லம் என்று ஜெபம் பண்ணுங்க. குடம் தண்ணி குடிக்கிறது போல் அந்த தண்ணி குடிக்க வேண்டியதில்லை. ஆடுகள் ஏன்னா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே ஒரு டாக்டருடைய மகன் இங்கே அழைச்சி வந்தாங்க. அவன் நாளைக்கு பல லிட்டர் தண்ணி குடிப்பான். இங்கே ஜெபிக்கும்போது அந்த ஆவி போய் அவன் நார்மல் ஆகிட்டான். இதை அவங்க சொல்லுகிறேன். இப்போ அது 90 நாட்களில் சில சம்பவங்கள் வந்து பார்ப்பீங்க. ஒரு வியாதி உலகம் முழுவதும் பரவும். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காடுகிறார். ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகுது என்று ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆணையாக அறிவித்தார். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். வருகை சமீபம். 8 நாட்களில் உலகத்தில் சம்பவம் இருக்கும் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு உடன்படிக்கை புதுப்பித்துக்கலுங்க. அவர் புதுப்பித்தால் எந்த கஷ்டம் வராது, நோவு வராது, வியாதி வராது. தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதுங்க. தேவனே உங்களுக்கு பரிகாரிக்கார். நானே உங்களுக்கு பரிகாரி வியாதியை விலக்குவேன். எந்த வியாதி வந்தாலும் அவர் மகன் மகளாக இருந்தால் விலகி போகிறோம். அது உங்களை அணுகாது. ஏன்னா நானே உன் பரிகாரிக்க வியாதி சொன்னார். அவரு பெரிய வந்தால் எந்த வியாதியும் வராது. ஆழ்வையில் ஆழ்ந்த ரத்தம் பாய்ந்து போல உங்கள் தலைந்து வருஷத்தை ரத்தம் பாயணும். எல்லா நாட்களையும் விட இனி வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்கள். இந்த தொழுவத்தை உலகம் முழுவதும் கொண்டு போவேன். தேவனை நாம் மகிழும். உலகத்தில் எத்தனை மக்கள் இருந்தாலும் இந்த ஊழியத்தை தெரிந்து கொள்வாங்க. தேவ ஆவியான புறாப்பல் நிரப்புவார். கர்த்தர் கதவை திறந்தார். அவர் அந்த கதவை யாரும் அடைக்க முடியாது. வேலைக்கு வரக்கூடிய பிள்ளைகள்லாம் பாதுகாக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தை பெற வேணுமோ அதில் பெறுவீங்க. என் சித்தம் நிறைவேறும். மிகவும் தூரமான உள்ள மக்களும் தவித்துள்ள வருவார்கள். கர்த்தர் அநேக அற்புத அடையாளம் செய்து அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவார். எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருக்க. இயேசுக்கு நாமம் மகிழப்படும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக கூட்டங்கள் இல்லை. நான் பேச வைக்க போகிறேன். எங்கெந்த ஊழியர் பேசுவார். தூரத்தையும் பேசுவார், சாமி பேசுவார். வாய்க்கால் வெட்டியாச்சு. இந்த வாய்க்காலில் தீவ தண்ணீர் ஓடுது, நல்ல தண்ணி பெய்யுது. இதை குடிக்கிறவர்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எல்லா நற்செய்தியும் அற்புதமான செய்தியும் உங்களுக்கு வரும். இப்போ தூரத்துக்கும் தேவன் தலைமைப்படுத்துகிறவன் அற்புதம் செய்வார். அற்புதத்தை விட்டார். எல்லா அற்புதமும் நடக்கும். இப்போது கர்த்தாவே இந்த ஊழியத்துக்காக ஒரு செபத்தை தாங்கும்படி அன்பாய் பற்ற கேட்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பார். ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.